வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். முதல் விஷயம், நான் உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன அப்பாலஜிஸ் ஒன்று பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பேக்ரவுண்டில் நம்மளோட சேனலில் எப்படிப்பட்ட வீடியோஸும் வந்தது கிடையாது. காரணம், நம்ம ப்ராப்பராக க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் எடுப்போம். பட் இந்த தருணத்தில் நான் ஏன் இந்த வீடியோவை இந்த பேக்ரவுண்டில் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா, இது நம்மளோட சேனலோட வியூவர்ஸுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த காரணத்தினால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் என்னோட பேக்ரவுண்டை கண்டுக்காமல் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அண்ட் அஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம ஏன் இவ்வளோ அவசரமா அண்ட் இன்றைக்கான மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே யூகேல 12 மணி ஆகுது. ஸோ அஃபிஷியலி இட்ஸ் அ நியூ இயர். அண்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ 12 மணிக்கு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு மத்தியில் இந்த வீடியோவை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட முக்கியத்துவம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹவுதீஸ். இந்த ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிபல்ஸ் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ரெட் சீல போகக்கூடிய எல்லா இஸ்ரேலோட லிங்க்ல இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸ்லையும் தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலை எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லி நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் காசா வார்ல சீஸ்ஃபயர் வரணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை முன்னெடுத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தாக்குதல் ஒரு அளவுக்கு மேலே இப்போ போயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இஸ்ரேலோட ஒரு வார்ஷிப்பை அவங்க பலிஸ்டிக் மிசைலை கொண்டு அடிச்சிட்டாங்க. அந்த இஸ்ரேலோட வார்ஷிப் டேமேஜுக்குள்ள ஆளாயிருக்கு. இந்த டேமேஜஸை பற்றின தகவலும், அது என்ன மாதிரியான ஒரு வார்ஷிப் டேமேஜுக்குள்ள உள்ளா இருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்கல. பட் இஸ்ரேலோட ஒரு வார்ஷிப் பலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் மூலமா டேமேஜ் ஆயிருக்குன்றது மட்டும் நமக்கு இப்போதைக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உலகத்தோட முக்கியமான ஒரு கார்கோ ஷிப்பிங் கம்பெனி அதோட கார்கோ ஷிப்பிங்கை இந்த குறிப்பிட்ட சூயஸ் கனால் மற்றும் ரெட்சி பகுதி வழியா பண்றத நிறுத்தி இருக்காங்க தற்காலிகமா. இப்ப இதை தொடர்ந்து யூகே மற்றும் யூஎஸ் ஒரு முக்கியமான ட்ரேட் பார்ட்னர்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெட் சி அண்ட் சூயஸ் கனால் வழியா எந்த ஒரு கார்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரக்கு கப்பல்களோட போக்குவரத்து நடக்காதுன்றத உணர்ந்து ஹவுதீஸுக்கு எதிராக ஒரு மிலிட்டரி தாக்குதலில் ஈடுபடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த முடிவை அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க. இதை பற்றின தகவல் நமக்கு ஃபோர்கமிங் ஹவர்ஸில் தெரிய வரும். அதனால தான் இந்த வீடியோவை நான் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே போடணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுதீஸ் நடக்கக்கூடிய இந்த தாக்குதலினால ஏற்படுற பாதிப்புகள் என்ன, அண்ட் யூகே, யூஎஸ், ஜெர்மனி இந்த 3 பேரும் பண்ணக்கூடிய அந்த தாக்குதல் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். யூஎஸ், யூகே, யூரோப் இந்த நாடுகளுக்கும் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சீனா, இந்தியா, ஜப்பான் இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸை உருவாக்கக்கூடிய நாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த சூயஸ் கேனல். ஏன்னா இந்த சூயஸ் கேனல் வழியாக தான் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் யூரோப்பியன்ஸும் அவங்க நாட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ஏஷியன் காண்டினென்ட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான். இப்போ இந்த பகுதியில் ரெட் சீன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடல் பகுதி வருது. அண்ட் இந்த கடல் பகுதியோட வித் என்னவா இருக்கும், டு த மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 40 நாட்டிக்கல் மைல்ஸ், அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு வித் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி தான் ரெட் சி. இந்த ரெட் சியை தாண்டி தான் சூயஸ் கனால் வழியா வரக்கூடிய கப்பல்கள் ஏசியாவை வந்தடையும், யூரோப்ல இருந்து ஆர் ஏசியால இருந்து யூரோப்புக்கு போய் அடையும். ஸோ இந்த ரெட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஜியோ லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய நாடு தான் யமன். இந்த யமன்ல ஹவுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிபல் குரூப் இருக்காங்க. இந்த குரூப்போட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸை தடுத்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தணும் அப்படின்னா உலக நாடுகளோட கவனம் எல்லாமே இந்த காசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரைசிஸ் மேலேயே தான் இருக்கணும். ரஷ்யா யுக்ரைன் வார் மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த உலக நாடுகள் அவங்களோட கான்சென்ட்ரேஷனை இந்த குறிப்பிட்ட காசாவுக்கு மேலே இருந்து தள்ளி கொண்டு போயிடக்கூடாது. ஸோ எல்லாருமே அவங்களோட அட்டென்ஷனை வச்சிருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ரெட் சி பகுதியில் இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்பு மேலே யமன் தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆனால் யமன் சைட்ல இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இஸ்ரேலோட லிங்க்ல இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்பை மட்டும்தான் அடிப்போமே தவிர மித்த கார்கோ ஷிப்ஸை நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை யமன் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் யமன் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலின் காரணமாக
உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கார்கோ ஷிப் ஆபரேட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த ரெட் சி மற்றும் சூயஸ் கனல் ரூட்டை சூஸ் பண்ணாம ஆப்பிரிக்காவை சுற்றி அவங்களோட கார்கோ கண்டெய்னர்ஸை கொண்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுபடி சமீபத்தில் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கார்கோ கம்பெனி அவங்களோட ரூட்டை டெம்பரவரியாக நிறுத்தி வைக்கிறாங்க. இப்போ இந்த சூயஸ் கெனால் மற்றும் ரெட் சி வழியாக உலகத்தில் இருக்கிற முக்கியமான கார்கோ கம்பெனிஸ் எதுவுமே அவங்களோட கப்பல்களை கொண்டு போக மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்க ஆப்பிரிக்காவை சுற்றி தான் அவங்களோட கார்கோ ஷிப்பை ஏஷியாவுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்படி பலாயிரம் கிலோமீட்டர்கள் இந்த கார்கோ ஷிப் பயணிக்கிற காரணத்தினால இந்த கார்கோ ஷிப்பில் ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த கார்கோவோட ரேட் அதிகமாகுது. அண்ட் இந்த கார்கோ ஷிப்புக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகுது. ஸோ ரெண்டுமே அதிகமாகிற காரணத்தினால இது கடைசியில் எங்கே வந்து விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட தலையில தான் வந்து விழுகுது. இந்த கார்கோவில் வரக்கூடிய அந்த இம்போர்ட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து மலிவு விலையில ஆயிலை வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஆயிலில் 3/2 பகுதி சூயஸ் கெனால் வழியாக தான் வருது. இந்த சூயஸ் கெனால் வழியாக வரக்கூடிய இந்த ஆயில் இப்போ சூயஸ் கெனால் வழியாக வராமல் ஆப்பிரிக்காவை சுற்றி பலாயிரம் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுறதுனால இந்த ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது கடைசியில் யார் தலையில் வந்து விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை என்ன மாதிரி டெய்லி பெட்ரோல் போடுறவங்க தலையில தான் வந்து விழுக்கும். 1 ரூபாயிலிருந்து 50 காசு வரைக்கும் இதனால் பெட்ரோல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது பெட்ரோலில் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி ஏகப்பட்ட கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அது காராக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த குறிப்பிட்ட ஹவுத்தீஸ் நடக்கக்கூடிய தாக்குதல்னால காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்சியூமர் தலையில் வந்து விழுகுது. இப்போ இதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தினால யுஎஸ் மற்றும் யூகே கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளோட சேர்ந்து ஒரு கோலேஷன் ஃபோர்ஸஸை உருவாக்குறாங்க. இந்த கோலேஷன் ஃபோர்ஸோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க, அதாவது முக்கியமான செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் நடக்கிற ஹவுத்தி அட்டாக்ஸை தடுத்து நிறுத்தணும். ஆனால் இந்த கோலேஷன் ஃபோர்ஸ் இந்த அட்டாக்ஸை தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த கோலிஷன் ஃபோர்ஸ் பயன்படுத்தக்கூடியது மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸ். ஆனால் இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸை எதுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க? வெறும் $2000 விலை இருக்கக்கூடிய ஹவுத்தியோட ட்ரோனுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. $2000 வர்சஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ரொம்பவே அன்ஈக்குவலான ஒரு மேத். ஸோ இதனால் யூஎஸ் மற்றும் கோலிஷன் ஃபோர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஹவுத்தீஸ் ஏவர அந்த ட்ரோனு அப்புறம் பலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹவுத்தீஸ் எங்கேருந்து இந்த ட்ரோன் அண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கப் பண்ணுவோம் ஆர் ஏர் ஸ்ட்ரைக்கப் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த ஹவுத்தீஸ் அந்த ட்ரோன்ஸையும் பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியாது. ஈவென்ச்சுவலி நம்மளோட கார்கோ ஷிப்ஸுக்கு எதிராக அவங்களால எந்த விதமான தாக்குதலும் ஏற்படுத்த முடியாது. ஸோ ஒன்ஸ் இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சூயஸ் கெனால் வழியாக நார்மலாக எல்லா கார்கோ ஷிப்பும் அவங்களோட பயணத்தை மேற்கொள்ளுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால யூஎஸ், யூகே மற்றும் அதோட கோலிஷன் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மித்த நாடுகள், மொத்தம் ஒரு 10 நாடு இருக்காங்க. இந்த 10 நாடுகளும் யமனுக்கு எதிராக ஒரு போருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சமீப காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அது இப்போ உறுதியாயிருக்கு. ஏற்கனவே பென்டகான் ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜை பைடன் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு ஏர் கேம்பெயின். இந்த ஏர் கேம்பெயினில் யமனில் இருக்கக்கூடிய அந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸை தாக்கி அளிக்கிற மாதிரியான ஒரு ஏர் கேம்பெயினை வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பிளான் அப்ரூவ் ஆகிருக்கிறதாவும் இந்த பிளானுக்கு உதவி செய்கிற விதமாக யூகே மற்றும் ஜெர்மனி அவங்களோட டெஸ்ட்ராயர் கப்பல்களை பயன்படுத்த போகிறதாவும் நமக்கு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் வார் அந்த குறிப்பிட்ட பகுதியை தாண்டி யமன் மற்றும் நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரீஸுக்கு நடுவில் பரவ போகுது. அது சம்மந்தப்பட்டமான அஃபிஷியல் நியூஸை நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி சில மணி நேரங்களில் நீங்கள் இதோட அஃபிஷியல் நியூஸை கேட்பீங்க. யூகே சைடில் இருந்து யமனுக்கு எதிராக நாங்கள் ஒரு வாரில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மற்றும் காசா போர்னால நடக்கக்கூடிய இந்த ரெட் சீல நடக்கிற கலவரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான ஒரே வழி சீஸ்ஃபயர் மட்டும்தான். காசால இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்றதை நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டாங்கனாலே யமன் அவங்களோட தாக்குதல்களை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதை தவிர்த்து சீஸ்ஃபயருக்கு எதிராக யுனைடெட் நேஷன்ஸ்ல ஓட் போட்டுட்டு
அண்ட் இந்த சீஸ்ஃபயருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய யமன், அந்த யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு எதிராக இவங்க வார லான்ச் பண்றதுனால எந்த விதமான நிரந்தர தீர்வும் கிடைக்க போறதில்ல. இது இந்த வார எக்ஸ்கலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னு நினைக்கிற கருத்து. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.